வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு வழங்குறது தென்னிந்திய மாநிலங்கள். அந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு இடையிலான பொருளாதார ஒப்பீட தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா ஆகிய இந்த 5 தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 30 விழுக்காடு பங்களிப்பா வழங்குது. அதுலயும் குறிப்பா 1991க்கு முன்னாடி வரைக்கும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பெரிய லெவலான பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கல. ஆனா 1991ல நடந்த எகனாமிக் லிபரலைசேஷனுக்கு பிறகு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வேகமா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை காட்டிலும். குறிப்பா 1960கள்ல இந்தியாவுடைய டாப் 3 இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸா இருந்தது என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழ்நாடு. இந்த 3 மாநிலங்கள் தான் 1960கள்ல இந்தியாவுடைய டாப் 3 இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸா விளங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே 1960கள் காலகட்டத்துல வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுடைய 3வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா இருந்திருக்கு. அந்த சமயத்துல வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 10.5 விழுக்காடு பங்களிப்பையும் வழங்கியிருக்கு. ஆனா இது பின்னாட்கள்ல மெல்ல மெல்ல குறைய தொடங்கி வெஸ்ட் பெங்கால் ஒரு சரிவை சந்திச்சாங்க. ஆனா அந்த 1960கள்ல இருந்த டாப் 3 இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸா இருந்த ஸ்டேட்ஸ்ல மகாராஷ்டிரா நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சு. மறுபக்கம் தமிழ்நாடு 1991ல நடந்த எகனாமிக் லிபரலைசேஷனுக்கு பிறகு தமிழ்நாடு வேகமா வளர தொடங்குச்சு. அதே போல இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல உள்ள கோயம்புத்தூரும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள கான்பூரும் ஒரே அளவிலான இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் டெக்ஸ்டைல் ஹப்பாவும் விளங்கி இருக்கு. ஆனா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் வருடங்கள் போக போக கான்பூர் அதனுடைய தனித்துவத்தை இழந்துச்சு. ஆனா மறுபக்கம் கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் ஐடி ஹப்பாவும் மிக வேகமா எமர்ஜ் ஆயிட்டு வருது. அதே போல இப்ப இந்தியாவுடைய டாப் 10 ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4 ஸ்டேட்ஸ் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸா இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுடைய 2வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாவும், கர்நாடகா இந்தியாவுடைய 3வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாவும், ஆந்திர பிரதேஷ் இந்தியாவுடைய 9வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாவும், தெலுங்கானா இந்தியாவுடைய 8வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாவும் இன்னைக்கு இருக்குது. அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்திய அளவுல 15.8 விழுக்காடு அளவிலான இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் லொகேட் இருக்கு. அதே போல தமிழ்நாடு மெடிக்கல் டூரிசத்தினுடைய ஹப்பாவே விளங்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுடைய மெடிக்கல் டூரிசத்தினுடைய ரெவன்யூல 50% ரெவன்யூவை தமிழ்நாடு மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவுடைய மின்சார உற்பத்தியில 32.84 விழுக்காடு தமிழ்நாடு மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே போல மறுபக்கம் இப்ப நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சோலார் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல 2வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கர்நாடகா ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்திய அளவுல 42 விழுக்காடு பங்களிப்பையும் வழங்குது. அதே போல இப்ப நம்ம ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திராவில விசாகப்பட்டினம் அப்படின்ற இந்த ஒரு சிட்டில பல முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் லொகேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆந்திரால தான் திருப்பதி கோயில் லொகேட் இருக்கு. திருப்பதி கோயில் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் டெம்பிளாவும் டூரிசம் செக்மெண்ட்ல ஒரு மேஜரான சோர்ஸ் ஆஃப் இன்கமாவும் பார்க்கப்படுது. அதே போல இப்ப நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல எக்கனாமிக்கலா டிக்ளைனை சந்திக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டா கேரளா மட்டும்தான் இருக்கு. குறிப்பா 1960கள்ல கேரளா இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 3.4 விழுக்காடு பங்களிப்பை வழங்கியிருக்கு. அதுவே 2000களுடைய தொடக்கத்துல கேரளா இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 4.1 விழுக்காடு பங்களிப்பை வழங்கியிருக்கு. ஆனா அது இப்போ குறைஞ்சு கடந்த 2023-24 படி 3.8 விழுக்காடு தான் கேரளா இந்தியாவுடைய ஜிடிபிக்கு பங்களிப்பா வழங்கியிருக்கு. ஆனா கேரளாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு முக்கியமான செக்டாரா டூரிசம் இருக்கு. ஏன்னா டூரிசம் செக்டார் மட்டுமே கேரளாவுடைய ஜிடிபிக்கு 10 விழுக்காடு பங்களிப்பா வழங்குது. அதே போல இப்ப நம்ம தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தெலுங்கானாவுடைய ஆனுவல் growth ரேட் அப்படின்றது 12.6 விழுக்காடா இருக்கு. இது நேஷனல் ஆவரேஜான 11% விட அதிகம். அதே போல கடந்த 2023-24 படி தெலுங்கானாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது நேஷனல் ஆவரேஜை விட 193.6 விழுக்காடு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை காட்டிலுமே அதிகமாவே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற செக்டார்ஸ்லயும் சரி. இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off, by Sabari Karthik.